அமித்ஷாவை போய் சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முதலில் விருப்பமே கிடையாது. அவர்கள் ஒரு நிர்பந்தத்தின் வழியாக, அமலாக்கத்துறையின் சோதனையின் வழியாக, வருமான வரித்துறையின் சோதனையின் வழியாக, முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கு பெண்டிங்ல இருக்கு, ஆளுநர் மாளிகையில் இருக்கிறது, விசாரிப்பதற்கு உத்தரவிடுவதற்கு ஒரு வினாடி கூட நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிற அச்சுறுத்தலின் வழியாக, தேர்தல் ஆணையத்திலே யார் பொதுச் செயலாளர், யாருக்கு சின்னம் வழங்க வேண்டும் என்கிற வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் இல்லாமல் செய்து விடுவோம், சூறையாடி விடுவோம். நீ கட்சி இருந்தா தானே நீ பொதுச் செயலாளர் இருப்ப, இரட்டையில இருந்தா தானே நீ தேர்தலை சந்திப்ப, உங்கள் ஆட்டத்தை நாங்கள் முடித்து விடுவோம் என்கிற அச்சுறுத்தலின் வழியாகத்தான் அமித்ஷாவை போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரே தவிர, அவர் டெல்லிக்கு புறப்பட்டு போகிற போதே சட்டப்பேரவையிலே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அவர் டெல்லிக்கு போறாரு, இன்னும் நோக்கத்துக்காக தான் போறாரு என்பதை கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணது மாதிரி சொல்லிட்டாரு. மாலையில் அமித்ஷாவை நாம் எதிர்பார்த்ததை போலவே அவர் சந்தித்தாரு. சந்தித்ததன் வழியாக செய்தியை யார் வெளியிடுறா? என்டிஏ கூட்டணி என்று அமித்ஷா தான் வெளியிடுகிறார்.